ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி மேக்ஸ். 8ஆம் வகுப்பில் பயிற்சி 1.5 8வது சம் பார்த்துட்ருக்கோம். 46,656இன் கனமூலத்தின் வர்க்கமூலம் காண்க. ஃபஸ்ட்டு அப்போ இதனோட கனமூலம் கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும், வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ இது எப்படி கேட்குறாங்கன்னா 46,656 கியூபிக் ரூட்டுக்கு ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க. இதுதான் அவங்க கேட்குறது, சரிங்களா? அப்போ இதுக்கு கனமூலத்துக்கு வர்க்கமூலம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கனமூலம் கண்டுபிடிச்சிடலாமே. ஸோ கனமூலம் கண்டுபிடிச்சின்னா 46,656க்கு கனமூலம் கண்டுபிடிக்கணும். கனமூலம் எப்படி கண்டுபிடிப்போம்? அதே டானா வகுத்தல் தான் கண்டுபிடிப்போம். ஸோ டானா வகுத்தல் போடலாமா? 46,656க்கு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 2 4 3 2 6 3 2 6 2 2 4 8 2 16. திரும்ப 2ஆல் வகுத்தோம். 1 2 2 1 2 2 6 2 12 மீதி ஒரு 1 6 2 12 4 2 8. திரும்ப 2ஆல் வகுத்துனா 5 2 10 8 2 16 3 2 6 2 2 4. திரும்பவும் 2ஆல் வகுத்தா 2 2 4 மீதி 1 9 2 18 1 2 2 6 2 12. திரும்பவும் 2ஆல் வகுக்கிறோம். 1 2 2 4 2 8 மீதி 1 I 2 10 மீதி 1 8 2 16. திரும்பவும் 2ஆல் வகுத்தா 7 2 14 2 2 4 மீதி 1 9 2 18. இது வந்து ஒத்த எண்ணுறதுனால 3ஆல் வகுக்கலாம். 3ஆல் வகுத்தா 2 3 6 4 3 12 3 3 9. திரும்பவும் 3ஆல் வகுத்தா 8 3 24 1 3 3. திரும்பவும் 3ஆல் வகுத்தா 2 3 6 மீதி 2 7 3 21. திரும்பவும் 3ஆல் வகுக்கிறோம். 3ஆல் வகுத்தானே வருது 9 3 27. 3ஆல் வகுத்தா 3. அகைன் நம்ம திரும்பவும் இதை 3ஆல் வகுத்தா நமக்கு 1ன்னு கிடைக்கிது. அப்போ இதோடைய காரணிகள் என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்துங்க. ரூட்டை போட்டுக்கணும். ஏன்னா இங்கே ரூட் போட்டல கியூபிக் ரூட், அதே கியூபிக் ரூட் இங்கே போட்டு இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 6 2 இருக்குது. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 3 பாருங்கள் 1 2 3 4 5 6 6 3 இருக்குது. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 6 3 இருக்கா? ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் 1 2 3 2 க்யூப் இன்ட்டு 2 க்யூப் இன்ட்டு 3 க்யூப் இன்ட்டு 3 க்யூப் கியூபிக் ரூட். பாருங்கள் இந்த கியூபிக் ரூட்டுக்கு இது நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். கியூபிக் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ஹோல் பவர் 3. இந்த கியூபுக்கு இந்த ரூட் கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆச்சுன்னு நமக்கு என்ன வருது பாருங்கள். கியூபிக் ரூட் ஆஃப் 46,656 46,656க்கு வேல்யூ என்ன வருது? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 2 2 4 4 3 12 12 3 36ன்னு கிடைக்கிது. இது எது? இதோடைய கனமூலம். இதோடைய வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். அப்போ வர்க்கமூலம் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? 36க்கு, அதாவது ரூட் 36 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரூட் 36 கண்டுபிடிக்கலாமா? ஸோ 36 எப்படி பிரிக்கலாம்? 6 இன்ட்டு 6. இப்போ ஒரு 6 வெளில எடுத்தால் ரூட் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ 6, சரிங்களா? அப்போது 46,656இன் கனமூலத்தின் வர்க்கமூலம் நமக்கு என்னென்னு கிடைக்கிது? 6 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது, சரிங்களா? நெக்ஸ்ட் 9வது சம் பார்க்கலாம். 9வது சம் பாருங்கள். ஒரு வர்க்க எண்ணின் கணமானது 729. ஒரு வர்க்க எண்ணுடைய கணம், அந்த வர்க்க எண் தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஒரு வர்க்க எண்ணின் கணமானது 729 எனில் அந்த எண்ணின் வர்க்கமூலத்தை காண்க. அந்த எண்ணின் வர்க்கமூலத்தை காண்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வர்க்க எண், அந்த வர்க்க எண் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த வர்க்க எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 729ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு க்ளூ. இந்த வர்க்க எண்ணுடைய கணம், சரிங்களா? அது வந்து 729. அப்போ ஃபஸ்ட்டு இந்த இதோடைய கனமூலத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ பாருங்கள், அதுக்கப்புறம் இதோடைய வர்க்கமூலம் கண்டுபிடிச்சி இந்த நம்பருக்குரிய வர்க்கமூலத்தை நம்ம பார்க்கலாம். இதோட கனமூலம் என்ன வருது பாருங்கள், 729. அதை 3ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 3 6 4 3 12 3 3 9. திரும்பவும் 3ஆல் வகுக்கிறோம். 8 3 21 1 3 8 3 24 1 3 3. திரும்ப 3ஆல் வகுத்தா 27. திரும்பவும் 3ஆல் வகுத்தா நமக்கு 9. 3ஆல் வகுத்தா நமக்கு 3. அகைன் 3.
அப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள், இதை வந்து கியூபிக் ரூட் எடுத்தால் 729 கியூபிக் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கிது, 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அதுதான் கிடைக்கிது கியூபிக் ரூட். இப்போ 3 3க்கு தட் மீன்ஸ் 3 கியூப் இன்ட்டு 3 கியூப் ரூட்டு கியூபிக் ரூட். இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், கியூபிக் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 3 ஹோல் கியூப் எழுதலாமா, இந்த கியூபுக்கு இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ 3 இன்ட்டு 3 நமக்கு கிடைக்கிது. இது என்னது, இப்போ 9 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. இது வந்து என்னது, ஒரு வர்க்க எண்ணின் கனமூலம், ஒரு வர்க்க எண்ணின் கனமூலம் நடக்குது. அப்போ இந்த 3ன்ற நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ இதுதான் வர்க்க எண், இது அந்த வர்க்க எண், அதோடைய வர்க்கம் வந்து 9, இதோடைய கணம் தான் வந்து நமக்கு 729 அப்படின்னு கிடச்சிருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 3க்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். 3இன் வர்க்கமூலம், 3இன் வர்க்கமூலம்னா √3, √3யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ கண்டுபிடிக்கலாமா, அதுக்கு நம்ம நீள் வகுத்தல் முறையை தான் பயன்படுத்தணும். லாங் டிவிஷன் மெத்தட் 3 பாயிண்ட் ஒரே நம்பர் தானே இருக்குது. ஸோ 0 0 0 0 0 0ன்னு போட்டுக்கலாமே, போட்டுக்கிட்டோம் வச்சுக்கலாம். 2 2 தான் நம்ம பிரிச்சுப்போம். ஸோ பாருங்கள், இதை வகுத்தில் பண்ணால் ஒரு 1 1 ஒரு 1 1 மீதி நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் பண்ணால் 3ல் 1 போச்சுன்னா 2, அடுத்து 2 0வை இறக்கிக்கலாம். இந்த நம்பரை நம்ம 2ஆல் பெருக்கிப்போம். ஒரு 2 2 இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் நம்ம இங்கே போடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 7ஆல் போடலாம். இங்கே புள்ளி வச்சுக்கலாம். புள்ளி வச்சுட்டு தான் நம்ம அடுத்த நம்பரை இறக்க முடியும். ஸோ புள்ளி வச்சுட்டு 2 நம்பரை இறக்கின பிறகு 200 ஆகிடுது. 200னா பாருங்கள், இங்கே 7 போட்டோன்னு வச்சுக்கோங்க, 2 இடத்துல 7 போட்டோன்னா 7 7 49க்கு 9 மீதி 4, 7 2 14 14 4 18 189 கிடைக்குதா? ஸோ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மீதி 11 கிடைக்குமா? அடுத்த 2 நம்பரை இறக்கிக்கலாம். இப்போ இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கிக்கினா 17 2 34. இங்கே என்ன போடுறோமோ அதுதான் நம்ம இங்கேயும் போடுவோம். ஸோ 34 இங்கே டேஷ் இன்ட்டு டேஷ் இதான் போடணும். இங்கே பாருங்கள், அந்த நம்பர் எப்படி இருக்கும், 1100 விட சின்னதாக இருக்கணும், இல்லை 1100 இருக்கலாம். ஸோ பாருங்கள், இங்கே 3 போடலாமா, 3ஆல் பெருக்கி பார்க்கலாம். 3 3 9 3 12க்கு 2 மீதி 1 3 3 9 9 1 10. அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, 1029ன்னு கிடைக்கிது 3 போட்டால். சரிங்களா? இது எப்படி போடணும் நான் போன எக்ஸசைஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 1029 கிடைக்குதா? இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள், 176 கிடைக்கும். அதாவது 10 10ல் 9 போச்சுன்னா, சாரி 10ல் 9 போச்சுன்னா 1, இது 9 9ல் 2 போச்சுன்னா 7 71 கிடைக்கும். இங்கே 0 இருக்குது, 0ல் 0 போச்சுன்னா 0, 1ல் 1 போச்சுனாலும் 0 நமக்கு. ஸோ 71 கிடைக்குது. அடுத்து 2 0வை இறக்குறோம், அடுத்து 2 0வை இறக்கிக்கலாம். இப்போ இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணோம், 2ஆல் பெருக்கிறோம். 2ஆல் பெருக்கினா என்ன கிடைக்கும், 3 2 6 14க்கு 4 மீதி 1 1 2 2 2 1 3. சரிங்களா? ஸோ 346. இங்கே என்ன போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடுவோம். ஸோ 346 டேஷ் இன்ட்டு டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன போடலான்னு பாருங்களேன், ஒரு 2 போட்டு ட்ரை பண்ணலாமா? ஏன்னா இங்கே இப்போ இங்கே 1 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 3461 இன்ட்டு 1 3461 தான் வரும். ஸோ 2 போட்டு பார்க்கலாம். இதோட ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் 2 போட்டால் 2 2 4 2 6 12க்கு 2 மீதி 1 2 4 8 8 1 9 2 3 6. ஸோ 6924 கிடைக்கிது. 6924 கிடைக்கிது. இதுலேருந்து மைனஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 10 10ல் 6 போச்சுன்னா 10ல் 4 போச்சுன்னா 6, இது 9 9ல் 2 போச்சுன்னா 7. இது இங்கே என்ன இருக்குன்னா 10 10ல் 9 போச்சுன்னா 1, இங்கே 6 இருக்கும், 6ல் 6 போச்சுன்னா 0, 176 கிடைக்கிது. இப்போ இதை பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இது வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். இதோட வேல்யூ ரொம்ப பெருசாக இருக்கும். இது கூட நம்ம டிவைட் பண்ணால் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம 3 டிஜிட்டோடு நிறுத்திக்கலாம். ஸோ √3 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கிது, 1.732ன்னு கிடைக்குது. நம்ம √3யோட வேல்யூ என்ன கிடைக்குது, 1.732ன்னு கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம்.
எந்த இரு மிகச்சிறிய முழு வர்க்க எண்களை பெருக்கினால் ஒரு முழு கன எண் கிடைக்கும் என காண்க. எந்த 2 மிகச்சிறிய முழு வர்க்க எண்களை பெருக்கினா நம்மளே எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஒரு 2 முழு வர்க்க எண்ணை நம்மளே எடுத்துக்கிறோன்னா எதை எடுத்துக்கலாம், ஒரு 2 ஸ்கொயர் எடுத்துக்கலாமா. நம்மளே எடுத்துக்கிறோம். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அதேமாரி 4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 16 கிடைக்குது. இது ரெண்டுமே வர்க்க எண்கள் சரிங்களா, முழு வர்க்க எண்கள். இது ஒரு 2 ஸ்கொயர் பேருக்கு நம்ம 4ன்றது ஒரு முழு வர்க்க எண். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, இதுவும் ஒரு முழு வர்க்க எண். இப்போ 2 முழு வர்க்க எண்ணையும் பெருக்கிக்கிறோம். ஸோ பெருக்குனா என்ன வருது பாருங்கள், 4 × 16 நமக்கு 64ன்னு கிடைக்குது. இப்போ 64 க்யூப் பண்ணலாமா. ஸோ 64 4ஆல் பண்ணால் 16, திரும்ப 4ஆல் பண்ணால் 4, திரும்ப 4ஆல் பண்ணால் 1. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, 4 க்யூப்னு கிடைக்குது. இது வந்து என்ன கிடைக்குது, நமக்கு 4 க்யூப்னு கிடைக்குது. ஸோ therefore தேவையான எண் இஸ் ஈக்குவல் டு 4 சரிங்களா. இதோட பயிற்சி 1.5 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பயிற்சி பார்க்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.